அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாமகவை உடைக்க நினைக்கும் திமுக, பாமகவை இணைக்க நினைக்கும் அதிமுக. அன்புமணி ராமதாஸை சந்திக்காமலேயே அவரது உடல் நலம் குறித்து பொய் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார். எம்எல்ஏ அருள். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டுள்ளது. ராமதாஸ் தான் அக்கட்சியின் தலைவர் என தொடர்ந்து கூறி வருகிறார். மேலும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வரையிலும் சென்றுள்ளார். ஆனால் அன்புமணி அணியோ கட்சியினுடைய பொருளாளர், பொதுச் செயலாளர் என அனைவரும் என்னோடு உள்ளார்கள். கட்சியின் விதிப்படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நானே. மேலும் எங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. கட்சியின் விதிப்படி தலைவர் தான் அனைத்து முடிவுகளையும் எடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னோடு பொதுச் செயலாளர், பொருளாளர், 85% மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள். கட்சியின் அனைத்து விதமான நிர்வாகிகளும் துணை அமைப்புகளும் என்னோடு தான் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது நாங்களே உண்மையான பாமக, எங்களுக்குத்தான் சின்னமும் கிடைத்துள்ளது, கட்சியின் அங்கீகாரமும் எங்களுக்குத்தான் கிடைத்துள்ளது என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இதற்கு ராமதாஸ் அணி நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களது சொந்த கட்சி. இந்த கட்சியை உருவாக்கியது நான். இந்த கட்சியை வளர்க்க எப்படி பாடுபட்டேன் என்பது எனக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூறிக்கொண்டு வழக்கறிஞர் பாலு அவர்கள் பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை குழப்பி வருகிறார். எனவே அவர் மீது கிரிமினல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். மேலும் தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரித்ததாக கூறி அவர் காட்டிய கடிதம் என்பது முன்தேதியிட்டு வந்தது. அதாவது ராமதாஸ் அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வந்தது, தற்பொழுது வந்தது இல்லை. எனவே இவர் தேர்தல் ஆணையத்தின் பெயரில் இவர் பொய்களை தொடர்ந்து கூறி வருகிறார். இவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுக தற்பொழுது CV சண்முகத்தை அணுகி, உங்களுக்கு 35 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு மாநிலங்களவை MP சீட்டை வழங்குகிறோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும். 2 அணிகளாக இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய 4.5% வாக்கும் 2ஆக பிரிந்துவிடும். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், பின்பு கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் என ராமதாஸிடம் எடப்பாடி பழனிசாமியின் மூலம் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. CV சண்முகமும் அவரது சகோதரரின் மகன் திருமண அழைப்பிதழை ராமதாஸ் அவர்களுக்கு நேரில் சென்று வைத்தார். அப்பொழுது அதிமுக பாமகவை ஒருங்கிணைக்க நினைக்கின்றது. நீங்கள் ஒன்றுபட்டால் மட்டுமே கட்சிக்கு எதிர்காலம் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டு இருந்தால் தொண்டர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதனால் வாக்கு வங்கி பிரியும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ராமதாஸ் இது குறித்து எந்த விதமான பதிலையும் அளிக்கவில்லை. ஆனால் அன்புமணி எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி என ஏற்கனவே அறிவித்து விட்டது. மேலும் SP வேலுமணியோடு அவர் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டார். 35 MLA சீட், ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு பெற்றுவிட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் 35 MLA சீட், ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுப்பது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டு விட்டால் வாக்கு வங்கி 2ஆக சிதறும், அது திமுகவிற்கு சாதகமாக மாறிவிடும் என அதிமுக கருதுகிறது. எனவேதான் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைக்க நினைக்கின்றார்கள். அதே சமயத்தில் திமுகவோ ராமதாஸை சந்தித்து, நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்குகிறோம் என கூறி வருகிறார்கள். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே அணியாக இருந்து செயல்பட்டால் அது அதிமுக பக்கம் சென்று விட்டால் வட தமிழகத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய சிக்கலாக அது முடியும். கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தும் கூட திமுக வட தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கியை பெற்றுள்ளது. அதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் வரும் தேர்தலில் அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே 0.5% வாக்கு வங்கி வைத்திருந்தால் கூட அவர்கள் அனைவரையும் நமது கூட்டணிக்கு கொண்டு வாருங்கள். உதாரணத்திற்கு OPS, TTV தினகரன், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணி என அனைவரையும் கூட்டி வாருங்கள். அதிமுக இந்த தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் ஆக வேண்டும். அதற்கு நாம் எந்த முயற்சியை வேண்டுமென்றாலும் மேற்கொள்ளலாம் என்ற மனநிலையில் முதலமைச்சர் இருப்பதாகவும், எனவேதான் முதலமைச்சர் தரப்பின் சார்பில் ஏவா வேலு, துரைமுருகன் போன்றவர்கள் ராமதாஸை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸ் கேட்கும் தொகுதிகளை தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு சென்றால் அன்புமணி அணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும், அது 2ஆக உடைந்துவிடும். அதில் மாற்று கருத்தில்லை. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் ஆபத்து, திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ அது ஆபத்து இல்லை. ஆனால் வரும் தேர்தலில் அப்படி நிகழ்ந்துவிடக் கூடாது என எடப்பாடி கருதுகிறார். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி நடக்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.